நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னால் நாங்கள் வந்து ஷாப்பிங் போகிறோம். ஷாப்பிங்கெல்லாம் இப்படி தான் போவோம். நாங்கள் வரேக்கு அப்படி வருவோம் வீடு தெரியா, போய்க்கு இப்படி தான் போவோம். இப்போ நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறத நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. இயற்கை மகள் ஷாப்பிங் பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கு ஷாப்பிங் வீடியோ நான் போடலை, அதனால இன்றைக்கி ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு. ஆனால் மறக்காமல் உள்ளே வந்து பார்க்கணும்னு சொல்லி கிடையாது. அப்படிமா இருக்கா கண்ணாடி எல்லாம்? சூரியனை காட்டுங்க, அவர் அப்படி குத்துற, அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். என்னோட புறம் வரைக்க இன்னும் அப்படி பருவம் தெரியாது. நல்லா வந்தோம், இப்படி டிக்கெட் எடுத்தோம். எல்லாம் எங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால டக்குனு பஸ் டிரைவர் அப்படின்னு பார்த்தீங்க அந்தளவுக்கு ஓடி வந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு வந்தோமா, பஸ் வந்து அப்படியே நின்றுது. இந்தியா வரும் வரைக்கும் பஸ் நின்றுது. பஸ் நின்று நான் இனி ஏற்றி கொண்டு வந்தவன். கீழே ஒரு ஆள் தந்துடுறா, கலெக்டர் ஃப்ரெண்ட் தான். நாங்கள் இப்போ ஷாப்பிங் வந்துட்டோம். பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சு. இதுதான் ஐசிடன் மாதா கோயில். இந்த கோயிலுக்கு எல்லாரும் தமிழாக்கள் வந்து கும்பிட்றவன், நீக்கி வைக்கிறவன். நல்ல சக்தி வாய்ந்த மாதா கோயில். இந்த மாதா வந்து பிளாக்காக இருப்பா, அதுதான் அதிசயம். பிளாக் மாதா கோயில் சொல்லுவினா. இங்கே ஸ்வாஸ் மெடோனா வந்து தமிழில் கருப்பு மாதா வந்து சொல்லுவினா. அதே மாதிரி இங்கிலீஷில் பிளாக் மெடோனா, பிளாக் மரியா அப்படின்னு சொல்லலாம். நானே இங்கே சுவிட்சர்லாந்து வந்து தான் பிளாக் மெடோனாவை பார்த்தேன். நான் நல்ல வெள்ளை மெடோனாவை தான் நான் பார்த்துருக்குறேன் ஊரில். ஆனால் இவாவும் எனக்கு ஃபேவரெட், என்னோட ஃபேவரெட். இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் இப்போ நாங்கள் வந்து கடைக்கு தான் போக போகிறோம். இதான் எங்களோட ஊருன்னு வைங்க, இதான் எங்களோட ஊர். நாங்கள் வந்து இப்போ வந்து ஜப்பான் ரோஸ் வீடியோ எடுக்க போகிறோம் எங்களோட கார்ட்டனில் போடுறதுக்கு. இது வந்து ஜப்பான் ரோஸ்ன்னு சொல்கிறோம். நாங்கள் ஊரில் இருக்குது, ஊரில் வந்து ஜப்பான் ரோஸ்ன்னு தான் சொல்லுவோம். இதில் வந்து 6 பேக்கெட் எடுக்க போகிறோம். போட்டு பார்ப்போம் என்ன ரோஸ் வருது. ஜப்பான் ரோஸ் வருதா இல்லை ஸ்விஸ் ரோஸ் வருதா? உங்களுக்கு எத்தனை பேக்கெட் கிடையாது? 6. உங்களுக்கு 6ன்னா எனக்கு 8 பேக்கெட். 8 பேக்கெட் எடுக்கும். 8 ஜப்பான் ரோஸ் பேக்கெட் எடுத்துருக்கோம். உங்கள் அழகான பூக்கள் இருக்கான பிறகு வந்து வாங்குவோம். இப்போ அந்த இந்த உடம்புலாம் பாடி போச்சு, தண்ணி விடையில யாரும். சரி, கிட்ட போய் தண்ணி விட சொல்லுவோம். இது வாங்கினது வந்து டிடில் தான் வாங்கி. சரி பழம் வாங்கி தரேன். சரி பழம் பண்ணி தரவா? இருக்குமா? 100 கிராம் 99 சதம். இது வந்து எத்தனை கிலோ போட்டுக்கணும்? 500 கிராம் 5 ரூபா. 5 ரூபா சச்சு. இது ஒன்று எடுத்துக்கிறோம். பெரிய ஷாப்பிங்கில் அந்த இது இருக்காண்டு துபாய் ரோட். துபாய் ஜானி இல்லை என்ன அது சாக்லேட் உள்ளுக்கு வச்சு பிஸ்தா. இதான் பார்ப்போம் என்ன இருக்கு. பிஸ்தாண்டு போட்டுக்கு ஒரு வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வீட்டை கொண்டு போய் இது வந்து வேறு, இதுதான் பிஸ்தா போட்டு. ஆனால் அதில் சாக்லேட் என்ன காட்டுது, க்ரீன் கலர். ஒரு டவுட்டாக தான் ஒன்று எடுத்துகிட்டு போனேன். இது ஒன்று எடுப்போம். அதனால் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னா பார்த்து. வெள்ளை கலரில் எடுப்போம். ஏனென்றால் பூ வாங்கிட்டு வைக்கிறதுக்கு 2 எடுப்போம். 2 எடுத்துருவேன் நான். குறைவு வாங்குறேன், சும்மா அம்பிட்டா வாங்குறேன். அடிச்சுட்டு குடிக்கிறது.
சில நேரம் நல்லா நாங்கள் இப்போ வந்து இந்த சாக்லேட் புதுசாக வந்துருக்குது. இந்த சாக்லேட் எடுக்க போகிறோம் புதுசாக வந்து. இந்த சாக்லேட் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். உங்களோட அதை பகிர்ந்து கொள்கிறோம். இந்த சாக்லேட்டை வாங்கிட்டு துபாய் சாக்லேட் மைதூம் ஒரு இப்போத்த ஃபேஷன் சாக்லேட் ட்ரெண்டிங்கில் போகுதான். 3 ஃப்ளேவர் எடுத்துருக்கோம். 3 ஃப்ளேவரும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வந்தது இது வாங்க, அங்கே வந்தது ஜப்பான் ரோஸ் வாங்க. ஆனால் வாங்கினது எவ்வளோ விளையாட்டு வாங்க வர்றது என்னவோ வேண்டி கொண்டு போகிறது என்னவோ. நாங்கள் இதில் வந்து என்ன பண்ண வந்தாங்க, தும்பன் ரோஸும் வாங்க வந்துட்டு தும்பு முட்டை சாக்லேட்டும் வாங்க வந்துட்டு கடைசியாக தும்பு முட்டை சாக்லேட்டும் வாங்கிட்டு ஜப்பான் ரோஸ் கண்டு ஜப்பான் ரோஸ்ன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அந்த ரோஸ் வந்து நாங்கள் கடைசியாக தும்பு முட்டை சாக்லேட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இதோட எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இப்போ உங்களை விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து.